பாக்கிய குருவா வந்து 9ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப பாக்கிய குருவா வந்திருக்கக்கூடிய குரு பகவான் எல்லா விதத்திலயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம், குட் லக், ஃபார்ச்சூன் அப்படின்றத உன்னத ஏற்படுத்துவான். அதுக்கும் மேல குருனோட பார்வை 1ஆம் பாவம் சுயஸ்தானத்துல இருக்கிறதுனால ஆல்ரெடி துலாம் ரொம்ப பர்ஃபெக்ஷன், இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனா, இன்னும் கொஞ்சம் நல்லவங்களா, இன்னும் கொஞ்சம் நேர்மையா அப்படி மாறிடுவாங்க. அதுக்கும் மேல இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்கிய குருவா இருந்து பாக்குறதுனால தம்பி தங்கச்சி இவங்களோட சப்போர்ட் ஃபேவர்னஸ், அவங்களோட சப்போர்ட்ன்றது எக்கனாமிக்கலி இருக்கலாம், மாரலி இருக்கலாம், மென்டலி இருக்கலாம், பிசிக்கலி இருக்கலாம், இது எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேல பாக்கிய குருவா இருந்து 5ஆம் பாவத்தை பார்க்காரு. அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்ம பிள்ளைங்க ரீதியே இருந்து வந்த மனக்கசப்பு, மனசஞ்சலம், மனக்குழப்பம், மனப்பதட்டம், மன நிம்மதி இல்லாததனம் எல்லாமே மாறும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது நம்மளுக்கு வரணும் அப்படின்னு இருந்தா வரத்துக்கான பிராப்தத்தையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதுதான் வந்து பாருங்க இந்த பாக்கிய குரு நம்மளுக்கு செய்யக்கூடிய நல்லது. இந்த அஸ்தங்க குரு என்னங்க பண்ணுவாரு? அஸ்தங்க குருவும் சேம் தாங்க பண்ணுவாரு. ஆனா 100% இப்ப நான் எனர்ஜியா பேசுறேன், இன்னும் ஒரு 2 மணி நேரம் பேசின பின்னாடி என்னோட எனர்ஜி குறைஞ்சிடும் இல்லைங்களா, நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன். இப்பயும் நான் காலையில இருந்து பேசிக்கிறேன், நான் கொஞ்சம் டயர்டா தான் பேசுறேன். அந்த மாதிரி குருவும் டயர்ட் ஆகி அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை கொஞ்சம் கம்மியா கொடுப்பார். 100% பலன் கொடுக்கணும் அப்படின்னா 50% பலன் தான் கொடுப்பாரு. இது 1 மாச காலகட்டம் தான். 1 மாசம் கழிச்சு